வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம 10th சிபிஎஸ்சி மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1ல் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஏபிஸ்? இஃப் தே ஃபார்ம் அன் ஏபி, ஃபைண்ட் த காமன் டிஃப்ரென்ஸ் டி அண்ட் ரைட் 3 more terms. ஓகேங்களா? அதாவது இங்கே நிறைய செட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஏபியில் இருக்கா? அப்படி ஏபியில் இருந்துச்சுன்னா 3 more terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏபியில் இருக்குதுன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இதில் 3 சம்ஸ் ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ 4th சம் பார்க்கலாம். -10 -6 -2 2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன? -10. செகண்ட் டேர்ம் -6. தேர்ட் டேர்ம் -2. ஃபோர்த் டேர்ம் 2. ஓகேங்க. இப்போது இது ஏபியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ்னால் வந்து டி, அதாவது A2 - A1, அப்புறம் A3 - A2, A4 - A3. இதில் கண்டுபிடிக்கிற எல்லா டிஃப்ரென்ஸும் ஒரே வேல்யூ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஏபியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, பார்க்கலாங்களா? D = A2 - A1. A2ஓட வேல்யூ நாங்கள் -6 + -10 = 4. எப்படி +10 வந்துச்சு? ஏன்னா -6 இதுதான் செகண்ட் டேர்மு. நெக்ஸ்ட்டு மைனஸ். ஓகேவா? A2 மைனஸ் இல்லையா? அப்போது மைனஸ். A1ஓட வேல்யூ என்ன இருக்குது? -10. அப்போது ப்ராக்கெட்டில் -10 போடுறோம் இல்லைங்களா? -× +10. அதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த D வந்து என்ன வந்திருக்குது? 4. சரி, நெக்ஸ்ட்டு A3 - A2 பார்ப்போம். A3 வந்து என்னங்க? -2. ஸோ -2. நெக்ஸ்ட்டு A3 அப்புறம் மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுடலாம். A2 என்னவா இருக்குது? -6. ஸோ -6. இப்போ -2 -× +6. இப்போ ஆன்சர் என்ன வருது? 4. ஸோ அகெயின் D வந்து 4 தான் வந்திருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னமும் D கண்டுபிடிக்கலாம். A4 - A3. A4ஓட வேல்யூன்னா 2. ஸோ 2 மைனஸ் A4 இங்கே என்னவா இருக்குது? -2. ஸோ 2 + 4. சாரி, 2 + 2 ஆட் பண்ணால் என்ன வருது? 4. ஸோ D பார்த்துட்டிங்க, எல்லாமே 4 4 4ன்னு இருக்குது. அப்போது இந்த நம்பர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது. ஓகே, இப்போ ஏபியில் இருந்தால் நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? ரைட் 3 more termsன்னு கேட்டிருக்காங்க. 3 more terms கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு இது the given numbers form an ஏபின்னு எழுதிப்போம். இப்போ அந்த 3 more terms கண்டுபிடிப்போம். இப்போ என்ன? 1 2 3 4 terms வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? இப்போ 5th term கண்டுபிடிக்கலாம். A5 = A4 + 4. அதாவது ஏற்கனவே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? இங்கே லாஸ்ட் டேர்ம்னா அந்த A4 டேர்ம் என்னவா இருக்குது? 2ன்னு இருக்குது இல்லைங்களா? அது கூட அந்த டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு? டியோட வேல்யூனா 4. அதையும் ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் வந்துடும் இல்லைங்களா? அதான் 2 + 4 6. நெக்ஸ்ட்டு A6 கண்டுபிடிக்கலாம். A6னா A5 + D, அதாவது டிஃப்ரென்ஸ் வேல்யூ. இப்போது கண்டுபிடிச்சோம்னா A5ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? ஏற்கனவே A5 கண்டுபிடிச்சிருக்கிறோம். 6 6 + 4 என்னது? 10. சரி, A7 கண்டுபிடிப்போம். ஏன்னா 3 terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. A6 + 4. இப்போ A6 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. அப்போது 10 + 4 = 14. 3 more terms இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா? என்னென்னது? 6 10 14. ஓகேவா? இப்போ இதுதான் A5, இது A6, இது A7. அவ்வளோதாங்க. இந்த 4th சப்டிவிஷன் சம்ஸு இதுதான் ஆன்சர். டியோட வேல்யூ வந்து 4, A5 A6 A7 3 terms கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. அதோட வேல்யூ வந்து 6 10 14. இப்போ 5th சம் பார்க்கலாங்க. 3 + √2 3 + 2 √2 3 + 3 √2. ஓகேவா? இப்போது இதுதான் ஃபஸ்ட் டேர்ம். 3 + √2 இது செகண்ட் டேர்ம். 3 + 2 √2 இது தேர்ட் டேர்ம். இது 3 + 3 √2 இது ஃபோர்த் டேர்ம்.
ஓகேவா? முதல்ல இப்போ நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃப்ரென்ஸ் எப்படி? a2 மைனஸ் a1. a2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3 ப்ளஸ் √2 மைனஸ் a1ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3. இங்கே 3யும் கேன்சல் ஆச்சுன்னா √2 தான் வருது. ஸோ இதுதான் டி. இப்போது நெக்ஸ்ட்டு a3 மைனஸ் a2. இப்போது a3ஓட வேல்யூ என்ன இருக்குது? 3 ப்ளஸ் 2 √2 மைனஸ் a2 வேல்யூ என்ன இருக்குது? 3 ப்ளஸ் √2. ஓகே, 3 ப்ளஸ் 2 √2 மைனஸ் வெளியில் இருக்குது இல்லையா? அப்போது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் சைன் மாறும் இல்லைங்களா? அப்போ +3 வந்து நான் -3, இது ப்ளஸ் √2 வந்து -√2வாக மாறிடும். ஓகே, சரி இப்போ பார்ப்போம். 3யும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 √2 மைனஸ் √2. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ஆமாம், √2 தான் வரும். ஸோ டி பாருங்கள், ரெண்டு இடத்துலையுமே டியோட வேல்யூ வந்து √2 தான் வந்திருக்கு. அப்போது இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏபியில் தான் இருக்குது. நாம் இப்போது 3 மோர் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போது 3 மோர் டேர்ம்ஸ், நான் இப்போ ஏற்கனவே 4 டேர்ம் இருக்குது, 5th டேர்ம் கண்டுபிடிப்போம். a5 ஈக்குவல் டு a4 ப்ளஸ் √2. ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா 5th டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா 4th டேர்ம் கூட இந்த டிஃப்ரென்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் வரும் இல்லையா? சரி, a4 என்னவா இருக்குது? 3 ப்ளஸ் 3 √2 ப்ளஸ் 2. ஓகே, இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ வருது? இந்த 3 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த 3 √2 ப்ளஸ் √2 ஆட் பண்ணால் என்ன வருது? 4 √2. ஸோ இதுதான் வந்து a5ஓட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a6 எப்படி கண்டுபிடிப்போம்? a5 ப்ளஸ் √2. a5ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3 ப்ளஸ் 4 √2 ப்ளஸ் இப்போ இந்த √2 டிஃப்ரென்ஸ் வேல்யூ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது? குட், 3 ப்ளஸ் 5 √2. கரெக்ட். a6ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு a7 வந்து a6 ப்ளஸ் √2. a6ஓட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 3 ப்ளஸ் 5 √2 ப்ளஸ் டியோட வேல்யூ √2. இப்போது 3 ப்ளஸ் 6 √2, இதுதான் a7ஓட வேல்யூ. இப்போது a5 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 4 √2, a6 ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 5 √2, a7ஓட வேல்யூ 3 ப்ளஸ் 6 √2. அவ்வளோதாங்க, 3 மோர் டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 6th சப்டிவிஷன் சம் பார்ப்போங்க. 0.2, 0.22, 0.222. ஓகே, இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபியில் இருக்கான்னு பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். சரி, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போங்களா? a2 மைனஸ் a1. a2ஓட வேல்யூ என்ன இருக்குது? 0.22 மைனஸ் a1ஓட வேல்யூ 0.2. இப்போது இதோடைய டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0.02. ஸோ ஓகே, டியோட வேல்யூ வந்து 0.02. சரி, நெக்ஸ்ட்டு a4 மைனஸ் a3 செஞ்சு பார்ப்போங்க. a4 0.22 மைனஸ் 3, தேர்ட் டேர்மோட வேல்யூ வந்து 0.222. இப்போது இதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன வருது நமக்கு? 0.0002. அப்போது இதில் என்ன தெரியுது? இந்த டியோட வேல்யூவும் இந்த டியோட வேல்யூவும் சேமாக இருக்கா? இல்லை. அப்போது இந்த நம்பர்ஸ் அப்படியே ஏபியில் இல்லைன்றது தெரியுது. ஓகேங்களா? since a2 minus a1 is not equal to a4 minus a3, the given numbers do not form an AP. ஓகேங்களா? இது ஏபியில் இல்லை, அதனால் 3 more terms நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. அவ்வளோதான். ஓகே,
இப்போ 7th சப்டிவிஷன் சம் பார்ப்போம். 0 -4 -8 -12. ஓகே, இதான் ஃபஸ்ட் டேர்ம், -4 வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், -12 வந்து ஃபோர்த் டேர்ம். ஓகே, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? a2 -a1. a2ஓட வேல்யூ என்னவா இருக்குது? -4. தென் a1ஓட வேல்யூ 0. ஸோ அப்போ டியோட வேல்யூ என்ன? -4. குட். அதே மாதிரி இப்போது a3 -a2 பார்க்கலாம். a3ஓட வேல்யூ -8 மைனஸ் a2ஓட வேல்யூ என்ன இருக்குது? -4. அப்போது -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4. இப்போ டியோட வேல்யூ என்னவா இருக்குது? -4. அப்போது இங்கேயும் டியோட வேல்யூ -4 இருக்குது, இங்கேயும் டியோட வேல்யூ -4ஆக இருக்குது. அப்போது இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஏபியில் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஏபியில் ஃபார்ம் ஆச்சுன்னா 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஏற்கனவே 4 டேர்ம்ஸ் இருக்குது, இப்போ 5th டேர்ம் கண்டுபிடிக்கலாம். a5 = a4 ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் -4, டியோட வேல்யூ ஆட் பண்ணணும். a4ஓட வேல்யூ என்ன இருக்குது? -12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதாவது இது ப்ளஸ் இன்ட்டு -4. ஆன்சர் வந்து -16. நெக்ஸ்ட்டு a6ஓட வேல்யூ a5 ப்ளஸ் -4. a5க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? -16. ஸோ -16, இந்த ப்ளஸ் இன்ட்டு -4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -20. ஓகே, சிக்ஸ்த்து டேர்மும் கண்டுபிடிச்சிட்டோம். 7th டேர்ம், 6th டேர்ம் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது டி வேல்யூ. 6th டேர்ம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? -20. ஸோ -20 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? ஸோ -4. -20 -4 என்ன ஆன்சர் வரும்? -24. therefore a5ஓட வேல்யூ வந்து என்ன இருக்குது? -16. a6ஓட வேல்யூ என்ன இருக்குது? -20. a7ஓட வேல்யூ -24. அவ்வளோதான். இதான் நம்ம 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சது. இப்போ 8th சப்டிவிஷன் சம் பார்ப்போங்க. 8ல் -1/2 -1/2 -1/2. ஓகே, ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் எல்லாமே -1/2 தான். ஓகேங்களா? இப்போது டியோட வேல்யூ வந்து a2 -a1 பண்ணோம்னா வந்துடும். a2ஓட வேல்யூ என்ன? -1/2 மைனஸ் ஏவோட வேல்யூவும் -1/2. ஓகே, -1/2 ப்ளஸ் 1/2. ஆன்சர் என்ன? 0. ஸோ டியோட வேல்யூ வந்து 0. திரும்பவும் a3 a4 -a3 செஞ்சு பார்ப்போம். a4ல் என்ன வேல்யூ இருக்குது? -1/2 மைனஸ் a3ஓட வேல்யூ என்ன இருக்குது? அதுவும் -1/2 தான். இப்போது -1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் 1/2. சரி, கேன்சல் பண்ணோம்னா 0. ஸோ டியோட வேல்யூ என்னவா இருக்குது? 0. ஓகே, அப்போது இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் என்னவா இருக்குது? ஏபியில் இருக்குது. ஏன்னா a2 -a1ம் 0 தான் வருது, a4 -a3யும் 0 தான் வருது. அதனால் இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபியில் இருக்குது. அதை நோட் பண்ணிப்போங்க. therefore the given numbers form an AP. நீங்கள் எக்ஸாம்பிள் இது மாதிரி NOSன்னு போடாதீங்க, ஃபுல்லாக நம்பர் ஸ்பெல்லிங் எழுதுங்க. சரி, இது ஏபியில் இருக்கிறதுனால இன்னும் 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதை எழுதுவோம். a5, அதாவது 4 டேர்ம்ஸ் ஏற்கனவே இருக்குது, 5th டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். a5 = a4 ப்ளஸ் டி இல்லைங்களா? a4ஓட வேல்யூ என்னது? -1/2. ஓகே, ப்ளஸ் டி என்ன? 0 கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ ஆன்சர் என்ன வரும்? -1/2 தான். அதுமாதிரி a6 வந்து என்னது? a5 ப்ளஸ் டி. a5ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? -1/2. இந்த டி வேல்யூ என்னது? 0. ஸோ ஆன்சர் என்னது? -1/2.
அப்போது A5ஓட வேல்யூவும் -1/2, A6ஓட வேல்யூவும் -1/2. இப்போ A7 கண்டுபிடிப்போம். A7 வந்து என்ன, 6th டேர்ம் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ். அப்போது A6ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், -1/2 ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 0. இப்போ A7ஓட வேல்யூ என்னது, -1/2. இப்போ அந்த 3 டேர்ம்ஸ் மொத்தம் A5 வந்து -1/2, A6 வந்து -1/2, A7ம் -1/2. ஓகேங்களா? இது 3 more டேர்ம்ஸும் அதே வேல்யூஸ் தான் வருது. ஓகே, 9th சப்டிவிஷன் சம் பார்ப்போங்க. 1, 3, 9, 27. ஓகே, இப்போது ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1, செகண்ட் டேர்ம் 3, தேர்ட் டேர்ம் 9, ஃபோர்த் டேர்ம் 27. ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? A2 மைனஸ் A1. ஏவோட வேல்யூ, A2ஓட வேல்யூ என்னவா இருக்குது, 3. A1 வேல்யூ 1. ஸோ Dயோட வேல்யூ வந்து 2. ஓகே, அகெயின் A4 மைனஸ் A3. A4ஓட வேல்யூ வந்து 27 மைனஸ் A3ஓட வேல்யூ வந்து 9. இப்போது இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 18. ஸோ இந்த Dயோட வேல்யூவும் இந்த Dயோட வேல்யூவும் டிஃபர் ஆகிறதுனால இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஏபியில் இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதணும், therefore the given, உங்களுக்காக தாங்க ஃபுல்லாக எழுதுகிறேன், ஏன்னா NOSன்னு போடாதீங்க எக்ஸாமில். therefore the given numbers do not form an AP. இந்த சம் அவ்வளோதாங்க. 2A, 3A, 4A. ஓகே, இப்போ இது வந்து A1 ஃபஸ்ட் டேர்ம், இப்போ 2A வந்து செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த் டேர்ம். இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ இங்கே என்னவாக இருக்குது, 2A மைனஸ் A1ஓட வேல்யூ A தான். ஓகேங்களா? இது கம்மா A1 அடிச்சுக்காதீங்க. இப்போ 2A மைனஸ் A என்னவா ஆன்சர் வரும், எஸ், D ஈக்குவல் டு A தான் வரும். 2A மைனஸ் A. ஓகே, நெக்ஸ்ட்டு D ஈக்குவல் டு A4 மைனஸ் A3. A4ஓட வேல்யூ என்ன இருக்குது, 4A. A3ஓட வேல்யூ வந்து 3A. சரி, D ஈக்குவல் டு இப்போ 4A மைனஸ் 3A என்ன வரும், A தான். ஸோ Dயோட வேல்யூ AA சேமாக இருக்குது பாருங்கள், இங்கேயும் A இருக்குது, இங்கேயும் A இருக்குது. அப்போது இந்த ஏபியில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போமா? அதுக்கு முன்ன என்ன எழுதலாம், the given numbers form an AP. ஓகே, இப்போ 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிப்போம். ஏற்கனவே 4 டேர்ம்ஸ் இருக்குது, 5th டேர்ம் கண்டுபிடிப்போம். A5 ஈக்குவல் டு A4 ப்ளஸ் D. அதாவது A4ஓட வேல்யூ என்னவாக இருக்குது, A4ஓட வேல்யூ 4Aன்னு இருக்குது. அப்போ 4A ப்ளஸ் D என்னவாக இருக்குது, D வந்து A. ஸோ 4A ப்ளஸ் A என்னவாக இருக்குது, 5A. சரி, A5 வந்து 5A. நெக்ஸ்ட்டு A6 வந்து என்ன, A5 ப்ளஸ் D. A5 என்ன இருக்குது, A5 இங்கே கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கள், 5A ப்ளஸ் Dயோட வேல்யூ A. ஸோ A6ஓட வேல்யூ வந்து என்னவாக இருக்குது, 6A. ஓகே, இப்போ A7ஓட வேல்யூ என்னது, A6, அதாவது 6th டேர்ம் ப்ளஸ் த டிஃப்ரென்ஸ். 6th டேர்ம் வேல்யூ என்ன இருக்குது, 6Aன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் Dயோட வேல்யூ வந்து A. இது 6A ப்ளஸ் A 7A. ஸோ 7th டேர்ம் வந்து 7A. இப்போது A5, 5th டேர்ம் வந்து 5A, 6th டேர்ம் வந்து 6A, 7th டேர்ம் வந்து 7A. அப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து A. அவ்வளோதாங்க, இந்த 10th சப்டிவிஷன் சம்ஸோடைய ஆன்சர் இது தான். தேங்க்யூ.